ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் டு விஜய். ஸோ இதில் பார்க்க போனால் சூப்பர்கள் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏசுங்க இந்த படம் வந்துட்டு நான் தியேட்டரில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். சும்மா ரேண்டமாக தான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த சினிமா டிக்கெட் புக் பண்ணதுக்காக ஜஸ்ட் ரேண்டமாக பார்த்துக்கிறேன் எந்த படம் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வந்துட்டு சில படங்கள்லாம் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு 1 day பிஃபோரே ரிலீஸ் ஆயிரும். ஸோ பார்க்க போனால் வந்துட்டு சூப்பர்கள் வந்துட்டு 25th ஜூன் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆஃப்கோர்ஸ் வேர்ல்டு வைட், பட் மலேசியாவில் வந்துட்டு 1 day பிஃபோர், அதாவது 24th ஜூனே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு வேலைலாம் முடிச்சு நைட் ஷோ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 hours வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ ஒரு 1 hour 50 minutes எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஸோ ஓகேவா இருந்துச்சு, சரி போய் பார்த்துட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இது ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த படத்தோட வந்துட்டு டீசர், ட்ரெய்லர் 1, 2, 3 வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் போஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. லைக் வந்து சூப்பர்மேன் படத்துல சூப்பர்களை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த கேஸ்டிங்கும் சரி, இந்த ஆர்டிஸ்டும் சரி, எனக்கு வந்துட்டு கன்வின்சிங்கா இல்லை. சூப்பர்கர்ள் ஒரு மாதிரி குடிச்சிட்டு வரா, அண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவளோட சூப்பர்களோட ஆரிஜின் பார்க்கும்போது ஓகே, அவ வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்துட்டு அவ வந்துட்டு நம்ம சூப்பர்களோட அந்த அவரோட ஒரிஜினல் பேர், அந்த கிரிப்டானியன் பேர் வந்துட்டு காரா. ஓகேவா, கரை இல்லைங்க, காரா. ஓகேவா, சூப்பர்கள் பேரை எடுத்துக்கிட்டு காரான்னு சொல்லிட்டு கரை படத்தோட ஆடியன்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம டனு சார் அட்ரஸ் பண்ணாரு. ஸோ ஓகே, பேக் டு த டாபிக். ஓகே, காரா. ஸோ அவ வந்துட்டு அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கா. அவ உலகம், நம்ம சூப்பர்மேன் வளர்ந்த விதம் வேற, இவ வளர்ந்த விதம் வேற. ஸோ சூப்பர்மேனுக்கு அவர் உலகம் அழிஞ்சிருச்சுன்னு தெரியும், தவிர்த்து எப்படி அழிஞ்சிச்சுன்னு தெரியாது. ஓகேவா, பட் வந்துட்டு அழியிற நேரத்துல கூட வந்துட்டு அழியிற காலகட்டத்துல வரைக்கும் வந்துட்டு நம்ம காரா வந்துட்டு அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தா. அது இந்த படத்துல வந்துட்டு அந்த ஆரிஜின் ஸ்டோரியை வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு காமிக் அக்யூரேட்டா வந்துட்டு இந்த படத்துல காமிச்சிருந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகேவா, ஸ்பாயிலர் அலர்ட்டா என்னன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணாம நான் சொல்ல விரும்புறேன். ஓகேவா, ஸோ நான் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனேன். நான் சொன்னேன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு பாதி படத்தை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே போட்டு காமிச்சிட்டாங்க. ஓகே, லோபோ வருது அதெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸைட்மெண்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த படத்தை பார்க்கணும், ஏன் பார்க்கணும் எடுத்துக்கிட்டா வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வந்து இந்த படத்துல நம்ம கிரிப்டோ இருக்க போறதான், பட் அவர் காப்பாத்துறது தான் மிஷினே. ஓகேவா, கடைசியில் அந்த அவருக்கு காப்பாத்துறது அவருக்கு வந்துட்டு அந்த ட்ரெயிலர்ல காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஓகேவா, அந்த மருந்தை வச்சு குத்திடுவாங்க. ஸோ அந்த பாய்சனை முறிக்கிறதுக்காக அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு நம்ம சூப்பர்கள் இறங்குறா. ஓகேவா, கடைசியில் கண்டுபிடிச்சாலும் இல்லையா நம்ம கிரிப்டோவை காப்பாற்றினா ஸ்டாரி காப்பாற்றிருப்பாங்க ஆப்வியஸ்லி தெரியும். அந்த ஜேர்னியை தான் அந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த ஜேர்னிக்குள்ள தான் லோபோ வருவாரு. ஓகேவா, ஸோ லோபோ இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், லோபோ சாதாரண கேஸ்டிங் இல்லை, அதுவும் நம்ம ஜேசன் மோமோவா. ஓகேவா, இதே டிசியில, அதுவும் ஸ்னைடர் வர்ஸ்ல டிசியில வந்துட்டு அக்வாமேனா கேஸ்ட் பண்ண இருந்த நம்ம ஜேசன் மோமோவா இப்போ வந்துட்டு லோபோ இறக்கி விட்டுருக்கீங்க ஜேம்ஸ் கன்னோட டிசியூல. ஓகே, ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அந்த அவுட்லுக் பார்க்கும்போது என்ன வந்து கொஞ்சம் இந்த ட்ரெயிலர்ல வரக்கூடிய கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஓகேவா, லோபோ செம்மையா இருக்காரு, செம்ம பெர்ஃபெக்டான கேஸ்டிங்கா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துலயும் அவ்வளவுதான் இருந்தாரு, அப்படிதான் இருந்தாரு. ஓகேவா, எனக்கு லோபோ இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து எந்த ஒரு படமும் எதுவும் வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், ரைட்டா. ஸோ லோபோ ஜேசன் மோமோ ஆஸ் லோபோவை பார்க்குறப்போ, ஸோ லோபோ கேரக்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகேவா, ஸ்க்ரீன்ல நம்ம எல்லாம் பார்க்குறோம். அந்த கேரக்டர் ஆரிஜின் பத்தி நான் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஓகேவா, பட் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ இவன் தான் லோபோ செம ஃபன்னா இருக்காதடா, அப்படி நல்லா இருக்கு. அந்த கேரக்டர் எனக்கு இன்ஸ்டன்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த லுக்கு வந்துட்டு செம்ம செட் ஆயிடுச்சு. ஓகேவா, காமிக் அக்யூரேட்டா செட் ஆயிடுச்சு நம்ம ஜேசன் மோமோக்கு. அண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதம், ஓகேவா, அந்த கேரக்டர் ஒரு அசசின், ஆக்சுவலி ஒரு மர்சனரி. அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த நக்கல் நையாண்டி டெட்பூல் பண்ணுவார்ல, டெட்பூல் அளவுக்கு வர முடியாது, டெட்பூலை கம்பேர் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, பட் ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு சீன் சொல்றேன், ஒரு பிரிசன்ல இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து சொல்லும், இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா வந்துட்டு, என்னோட இன்னசென்டான அப்பாவே நான் அப்பா அம்மா வந்துட்டு காரணமே இல்லாம சாவடிச்சிட்டான், கொன்னுட்டான் இந்த ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு என்ன போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பதில் சொல்லிக்கிருப்பாரு. ஒரு எமோஷனே இல்லாம அசால்ட்டா பதில் சொல்லிக்கிருப்பாரு. ஓகேவா, ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த மேனரிசம் இருக்குல்ல, அசால்ட்டா பதில் சொல்லலாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ அது நல்லா இருந்துச்சு, கெத்தாவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு லோபோ கேரக்டர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் காட்டாம, கொடுத்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்கு மனசை வந்துட்டு லிட்ரலி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு.
ஓகே, அந்த வந்த கொஞ்ச நேரம் தான் அது நல்லா இருந்துச்சு எனக்கு. லுக் வைஸ், டைலாக் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டாரி ஆப்வியஸ்லி சிம்பிள் தாங்க. ஓகே, ட்ரெய்லர்லேயே பார்த்துருமா, ரிவீல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ என்னதான் ஸ்டாரி, அதான் கிரிப்டோவை காப்பாத்துறது தான் ஸ்டாரி. ஓகேவா? பார்த்ததுக்கு ஒரு புது கேரக்டர் ஒன்று வருது. ஓகேவா? ஒரு கேரக்டர் வந்துட்டு அது பேரு ரூத்தே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த கேரக்டர், அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு ரிவெஞ்ச் கேரக்டர். அது ட்ரெயிலே பார்த்துட்டோம். ஓகேவா? வெஞ்சன்ஸ். ஓகேவா? அந்த வெஞ்சன்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது யார் சொல்றா? சூப்பர்களே சொல்லுவா. ஓகேவா? சொல்லிட்டு அவளே அந்த வேலையை பண்ணுவா. ஓகேவா? அது மேபி ஃபன்னா இருந்தாலும், சொல்ற நீ இந்த வேலை பண்றியா, அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கேரக்டர் தான் கிட்டத்தட்ட முக்கியமான கேரக்டருங்க. ஓகேவா? சூப்பர்களுக்கு அடுத்தபடி அதுதான் முக்கியமான கேரக்டர். ஸோ 2 கேரக்டர் சேர்ந்து தான் வந்துட்டு சூப்பர்களும் அந்த ரூத்தி அந்த கேரக்டரும் சேர்ந்து தான் வந்துட்டு டிராவலே பண்றாங்க படம் முழுக்க. ஓகேவா? ஸோ நடுவில் சூப்பர்மேன் வந்துட்டு போவார். ஓகே, ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் தான் இருக்கு. அது வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் கேனே அவர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ வரப்போறாரு, இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபிளாஷ்பேக்ஸ் காமிச்சாங்க. அவர் ஆரிஜின் ஸ்டோரி, நம்ம சூப்பர்களோட ஆரிஜின் ஸ்டோரி காமிச்சாங்க. அது காமிச்ச விதம் விஷுவலி நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் விதம் அண்ட் வந்துட்டு அந்த வேர்ல்டு வந்துட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷன் நிலைமையில இருக்கிற வேர்ல்டை காமிக்கிறாங்க. அந்த அந்த கிரிப்டோனைட் அந்த வேர்ல்டை வந்துட்டு அந்த உலகத்தை காமிக்கிறப்போ உண்மையிலேயே வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. ஓகேவா? இந்த வேர்ல்டை காமிச்ச அந்த விஷுவலி காமிச்ச விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது கூட சேர்த்து அந்த படத்தில் ஒட்டுமொத்த அந்த டெக்னிக்கல் வாய்ஸ் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக தாங்க இருந்துச்சு. ஓகே, குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு வேர்ல்டில் நடக்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஓகே, வேர்ல்டே இல்லை, வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் காமிக்கிறது ஒரு 2-3 சீக்வன்ஸ் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக தான் வருது. பட் முக்கால்வாசி படம் வந்துட்டு இது ஜேம்ஸ் கனி கன்ஃபார்ம் பண்ற விஷயம் தான், ஸ்பாயிலர்லாம் இல்லை. ஓகே, மேல் உலகத்துல தான் நடக்கும், அது ஸ்பேஸ்ல தான் நடக்கும். ஸ்பேஸை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் இருக்குல்ல, ஓகேவா, அதில் தான் நடக்கும். இது என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ பார்க்குறப்ப எனக்கு தோணிடுச்சு, இதுனே கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மாதிரி இருக்கு. அப்படிதாங்க இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபியூ பிளானட்ஸ்க்கு டிராவல் பண்றாங்க. ஓகேவா? ஃபியூ பிளானட்ஸ்க்கு டிராவல் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு பிளானட்லையும் வந்துட்டு ஒரு பஸ் சீக்வன்ஸ் வரும். இந்த ஸ்பேஸ் பஸ்ன்னு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு அனிமல் வரும், அது நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு லுக் அனிமேட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் அந்த பஸ் சீக்வன்ஸ்ல வந்துட்டு நிறைய ட்ரெயிலர்ல பார்த்துருப்போம், நிறைய அந்த மான்ஸ்டர்ஸை காமிச்சிருப்பாங்க, விதவிதமா மான்ஸ்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானட்லையும் வந்துட்டு போகக்கூடிய ஒவ்வொரு பிளானட்லையும் ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸை காமிப்பாங்க. வித்தியாசம் எந்தெந்த மாதிரி வந்துட்டு வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஒரு எலிக்கு வந்துட்டு ரெட்டை தலை இருக்கிற மாதிரிலாம் ஒரு எலியை காமிப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் லுக்காக இருக்கட்டும், சில மான்ஸ்டர்ஸ் லுக் வந்து விஎஃப்எக்ஸ் தான், மேபி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ என்னோட ஒவ்வொரு பிளானட்ஸை காமிக்கிறப்போ வந்துட்டு இந்த படம் முழுக்காவே வந்துட்டு நீங்க சூப்பர்மேன் படத்துல எதிர்பார்க்க முடியாது. சூப்பர்மேன் படத்துல வேர்ல்ட்ல நடக்கும். ஸோ வேர்ல்டு வந்து லைக் கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லா கலர்ஸும் இருக்கும். அவரோட காஸ்டியூம்ஸ் செம்ம பிரைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பகல் நேரத்துல காமிப்பாங்க. ஓகேவா? பகல் நேரத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ பிரைட்டா இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும், ஸோ வைப்ரண்டா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? பட் இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டிப்ரெஷன் லுக்கை கொண்டு வரதுக்காகவும் அண்ட் பிளானட்ல நடக்கிற மாதிரியும் எடுக்கிறதுனாலையும் வந்துட்டு லைக் இந்த படத்தோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி டோன் டவுனா தாங்க இருக்கும். கலர்ஃபுல்லா நீங்க எதிர்பார்க்க முடியாது. கலர் வந்துட்டு ரொம்ப அந்த எல்லோவிஷ் கலர், அந்த ஆரஞ்ச் கலர், அந்த டார்க் டோன் கலர் தான் வந்துட்டு அந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த கலர் பார்க்கும்போது ஒரு டிப்ரெஷனா இருக்கு. ஓகே, அந்த படம் முழுக்க அந்த டிப்ரெஷன் அந்த மூட்டை தான் செட் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த மூட் செட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர்ஸ்ல. ஓகே, ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு ஃபீல் பண்ண விஷயம், நான் சொன்ன மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்க்குறப்ப, இந்த போஸ்டர் பார்க்குறப்பே வந்துட்டு நம்ம சூப்பர்களே வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் நம்ம ஸ்டார்லார்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அவள் போட்டிருக்க அவள் லுக்காக இருக்கட்டும், ஜாக்கெட்டாக இருக்கட்டும், அந்த வாக்மேனாக இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜேம்சன் உருவாக்கின அந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்ம ஜேம்ஸ் கன் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் இருந்துச்சு. இந்த சாங்ஸ்லேயே வந்துட்டு இந்த மியூசிக்கை போட்டு சண்டை போடுற காட்சிங்களாம் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? இந்த ஜேம்ஸ் கன் படத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த சூப்பர்கேர்ள் அந்த படம் பார்த்த ஃபீல் வந்துட்டு எமோஷனல் வைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. தவிர்த்து படம்
படம் ஃபுல்லா அப்படி எனக்கு ஃபீல் பண்ணல. ஓகே, அது ப்ளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா எனக்கு தெரியல. பட் பார்த்த வரைக்கும் எனக்கு டீசென்டான ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, டீசென்டான என்டர்டைன்மெண்ட். வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ளே அந்த எமோஷனல் வைஸ் கனெக்ட் பண்ண வச்சதும் வந்துட்டு ஒரு இடத்துல கண் கலங்குனுச்சு. ஓகே, அவ ஏன் இப்படி குடிச்சிட்டு ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு மாதிரி ஹேங் ஓவர்லயே சுத்திட்டு இருக்கா, என்னோட அவர் பேக் ஸ்டோரி கேட்கும் போது அவ எப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த ஒரு எமோஷனலி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த ஒரு அழிஞ்சுக்கு இருக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு வந்தவ. ஓகேவா? ஸோ சூப்பர்மேனால கூட அந்த அந்த எமோஷன் அவரால் ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் அந்த இடத்துல இல்ல. அவர் அந்த உலகம், அந்த அவரோட உலகம் வந்து அழிகிற நேரத்துல வந்துட்டு அவர் பூமிக்கு வந்துட்டாரு. ஸோ மொத்த வாழ்க்கையும் பூமியில தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. சூப்பர்கள் மாதிரி வந்துட்டு அழிஞ்ச உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தா கடைசி நேரத்துல கூட இந்த பூமி அழிகிற அவளோட பூமி அழிகிற நேரத்துல கூட வந்துட்டு அவ வாழ்ந்துட்டு இருந்தா. ஸோ அவங்க அவங்களோட அவங்களோட பீப்புள் வந்துட்டு சாகுறது, இந்த சீக்கு நோய்வாய்ப்பட்டு சாகுறத பார்த்திருக்கா, அவங்க அம்மா சாகுறத பார்த்திருக்கா. ஸோ ஒவ்வொரு வழியில வந்துட்டு அவ வந்துட்டு க்ரோ அப் பண்ணி வந்தா. ஸோ அவ சைட்டு ஒரு நியாயம் இருக்கு, இப்ப ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்டிஃபைங்காக தான் இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் கெத்தாவும் காமிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர். நான் நினைச்சேன் இந்த ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வந்ததுனால, சூப்பர் கேர்ள் கொண்டு வர்றதுனால இந்த ஃபெமினிஸ்ட் பேசுவாங்க, இந்த பொண்ணுங்களுக்கு பத்தி விஷயங்கள்லாம் பேசுவாங்க, இந்த ஃபெமினிசம் பேசுவாங்க, நிறைய படத்தான் இப்ப இருக்கு. அப்படி இருக்குன்னு நினைச்சேன், இருந்த மாதிரி இருக்கு. பட் ஓவராலா பாக்குறப்போ இல்ல. லைக் ஒரு உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இது மேன் கேர்ள் அதை பத்தி எதுவுமே பேசல, ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. ஜென்ரலா இருந்துச்சு. அண்ட் வந்து டீசென்டான ஒரு என்டர்டைன்மெண்ட். சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்ற அளவுக்கு இல்லை, பட் வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. ஓகே, அண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் வைஸ் பேசுற அளவுக்கு நம்ம அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் பிளசண்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மியூசிக் சாங்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஐகானிக்கா ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி இல்லைங்க, உண்மையிலே சொல்ல போனா. ஓகேவா, பட் மெயினா கடைசி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வில்லன் அந்த கிரீம்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வரான். அவன் வந்துட்டு காமிக் புக்ல பார்த்ததோட வந்து அவன் லுக்கை வந்துட்டு மாத்திருக்காங்க. ஓகேவா, அவன் லுக்கை வந்துட்டு காமிக் புக்ஸ்ல வந்துட்டு காமிக்ஸ்ல வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அவன் லுக்கு. இதுல வந்துட்டு லுக் வந்துட்டு லைக் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சில ரேவேஜஸா வந்துட்டு சில பேர் வருவாங்களா, ஒவ்வொரு கிளான்ல வந்துட்டு ஒவ்வொரு ரேவேஜஸ் இருப்பாங்க, ரைட்டா? லைக் அந்த 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 ஒரு லைக் வந்துட்டு நம்ம யாண்டு இருப்பார்ல, அவர் வந்துட்டு அந்த ஒரு கிளானுக்கு லீடர், ஒன்னொன்னு கிளானுக்கு ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பாங்க, டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி லுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி லுக்ல, ஓகேவா, அந்த மாதிரி லுக்ஸ் சொல்றேன், டிசைன் பண்ண விதமே வந்துட்டு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சில வந்துட்டு அந்த அந்த படத்துல இருக்க ஒரு அந்த வேர்ல்ட்ல இருக்க ஒரு கேரக்டர் சுட்டுன்னு வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உண்மையிலே. ஆனா அவனை வந்துட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லனாவும் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. பவர்ஃபுல் மீன்ஸ் வந்துட்டு அவனுக்கு பவர் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இல்லை, அவனுக்கு சூப்பர் பவர் எதுவுமே இல்லை, அவன் சாதாரண மர்சனரி தான். பட் லைக் வந்துட்டு அவன் என்ஜாய் டு கில், சாதாரணமா பட்டுன்னு போட்டு போயிடுறான். ஒரு பையன் வந்துட்டு அவன் தங்கச்சி வந்துட்டு பயமுத்துறதுக்கு வேன் வந்து நிற்பான் ஒரு வீட்டுல, பட்டுன்னு ஒரு காலேஜ் எடுத்து அந்த பையனை போட்டு தள்ளிடுவான் அசால்ட்டா. அதை தடுக்க வந்த அப்பா அம்மாவை, அட்டாக் பண்ண வந்த அப்பா அம்மாவை ரெண்டு பேரும் அசால்ட்டா போட்டு தள்ளிடுவான். என்னடா இது அசால்ட்டா எல்லாத்த போட்டு தள்ளுறான் அப்படி இருக்கும் அவன் கேரக்டரும். லைக் வந்துட்டு சூப்பர்கள் வந்துட்டு இப்படி இருக்கா, எப்படி இவனை வந்து சமாளிக்க போற, எப்படி டிஃபீட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் வந்துச்சு எனக்கு உண்மையிலே. ஸோ அந்த நேரத்தை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் தான் அது. அவன் ப்ரெசென்ட் பண்ணதான் எந்த ஒரு பவர் இல்லை அவன்கிட்ட எந்த ஒரு பவர் வேணா, பட் அவனை வந்துட்டு உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லா தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பவர் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படி கண்டிப்பா நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, அவன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி அசால்ட்டா பேசிட்டு இருப்பான். இவன் அடுத்துல என்ன பண்ண போறான், ஆஹா ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு சீன் ஒன்று இருக்கும், எனக்கு பயம் வந்துச்சு உண்மையிலே. அவ பேசிட்டு இருப்பா, டக்குன்னு வந்து மூஞ்சில எச்சு துப்பிடுவா, காரி துப்பிடுவா மூஞ்சில. ஆஹா கட்டி எடுத்து விட்டிடுவானோ அப்படின்னு சொல்லி நான் பயத்துல பார்த்துட்டு இருந்தேன். இவன் அடுத்தது என்ன பண்ண போறான், பிறந்துடுவான் போல, அடுத்துட்டு போயிடுவான் போல, அப்படி இருந்துச்சு அவன் கேரக்டர். லிட்டரலி என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்ட்ராங்கான வில்லன் தான். அந்த வகையில சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த கேரக்டர். ஸோ அடுத்த படத்துக்கான லீட் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் இதுக்கப்புறம் ஓகேவா, சூப்பர்மேனுக்கு அப்புறம் வந்து சூப்பர்கேர்ள் வந்துச்சு. சூப்பர்கேர்ளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ மேன் ஆஃப் டுமாரோ வரப்போகுது, சூப்பர்மேன் மேன் ஆஃப் டுமாரோ வரப்போகுது. ஸோ கண்டினியூஷனாக தான் வரப்போகுது. ஸோ அந்த படத்துக்கான லீட் இருக்கும்னு நினைச்சேன், இல்லை. பட் அங்கங்க வந்துட்டு அந்த ஹிண்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஓவரால் எனக்கு படம் வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக சொல்லுவேன். டீசென்டான என்டர்டைன்மெண்ட் அண்ட் எமோஷனலி கனெக்ட் ஆனிச்சு சில இடங்கள்ல. சில இடத்துல கொஞ்சம் வந்துட்டு கண் கலங்க வச்சுச்சு. ஏன் வந்துட்டு சூப்பர்கள் இப்படி டிப்ரெஸ்டாக இருக்கா, அவரோட ஆரிஜின் ஸ்டோரி காமிக்கும் போது எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். அண்ட் நீங்க சூப்பர்மேன் மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்துடாதீங்க, அதுதான்.
ஓகேவா. ஒரு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வந்துட்டு கலர்ஃபுல்லா, செம்ம என்ஜாயபிளா, என்டர்டெய்னிங்கா, ரொம்ப ஃபன்னா இருக்கும். பட் அந்த ஃபன் மூட்லாம் வந்துட்டு இங்க எதிர்பார்க்காதீங்க. ஓகே, ஒரு மாதிரி இதே வந்துட்டு ஒரு கிரிட்டியான ஒரு மூட்ல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி விருப்பப்படுறவங்க நீங்க கண்டிப்பா வந்து இந்த சூப்பர் கேர்ள் படத்துக்கு நீங்க வந்துட்டு இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ 1 hour 50 minutes தாங்க. இப்போ பரபரன்னு நகருது. ஸோ எங்கேயுமே வந்துட்டு ஸ்லோவா இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் என்னை பொறுத்த ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ஓகேவா. ஸோ உங்க டைம் கிடைச்சா தேட்டர் லெவலில் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கு உங்க தாட்ஸ் பேசிக்கலி ஷேர் பண்ணுங்க. சரிங்களா. எனக்கு போனதுக்கு எப்பவுமே வந்துட்டு சூப்பர்மேன், இந்த மார்வல்ஸ் படத்துக்குலாம் ஒவ்வொரு படத்துக்கு போகிறப்போ வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு இந்த போஸ்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ரீசனாக கூட வந்துட்டு மைக்கேல் படத்துக்கு நான் போறப்போ வந்துட்டு போஸ்டர் கிடைச்சது. நான் உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ வீடியோ சொல்லியிருப்பேன். இங்க போஸ்டர் கொடுவாங்க பார்த்தா கீச்சனை கொடுத்து ஏமாத்திட்டேங்க. திஸ் இட்ஸ் சிம்பிள் கிச்சன். இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா. போன இதுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஜஸ்ட் வந்து டிஜிவி சினிமாக்காக ஒரு கீச்சன் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ லோபோ ஓகே இந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி. ஸோ போன இதுக்கு இதுதான் கிடைச்சதுங்க. ஸோ பட் எனிவேஸ் படம் நல்லா என்ஜாயபிளா இருந்துச்சு. உங்க டைம் தான் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா. ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.